ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுநாச குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. சர்வம் சர்வத ஏவ சர்க்கசமயே கார்யேந்திரியாண்யந்தரா தத்தத்திவ்யஹ்ருஷீககர்மபிரியம் சம்யஸ்ருவாணாபரா வாகர்த்தவ்யவஹாரகாரணதனுः சக்திர்ஜகத்ரூபிணி யத்பீஜாத்மகதாம் கதா தவ சிவே தன்னௌமி பீஜம் பரம். குருநாதாளனுடைய பரமகிருப்பையில் துர்வாசர்னால் அருளப்பட்ட சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 12வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். 11, 12, 13 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களுமே பராபீஜத்தை பற்றி சொல்லக்கூடியது. இதில் இந்த 12வது ஸ்லோகத்தில் இதுக்கு ஏற்கனவே இருந்த பூர்வ ஸ்லோகத்திலேயே இந்த ஔஹு அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கேதசார மூல வித்யினுடைய 3வது பீஜாட்சரமானது காமகலாஸ்வரூபத்துக்கு சமம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தார். இப்போ இதில் சௌஹுன்னு சொல்லக்கூடிய பாலாபீஜத்தினுடைய 3வது பீஜாட்சரமாகவும் சக்தி கூட்டமாகவும் பராபீஜமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்தில் காமகலையாகவும் ஸ்திதி பண்ணக்கூடிய காலத்தில் பிரபஞ்சமாகவும் லயம் பண்ணக்கூடிய காலத்தில் பராபீஜமாகவும் இருக்கக்கூடிய பரதேவதையே இந்த ஸ்வரூபமாக இருக்காள் அப்படின்றத சித்தாந்தமாக இந்த இடத்துல எடுத்து காமிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இந்த பரான்னு சொல்லக்கூடிய இந்த சௌஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீஜாட்சரமானது பிரபஞ்ச சிருஷ்டி காலங்களில் இதே பரதேவதா ஸ்வரூபமே சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறதாகவும் பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு எல்லா ஜீவர்களுக்கும் அவர்கள் ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையும் அருளணுன்ற ஒரே காரணத்துக்கோசரம் எல்லாமாகவும் தானே ரூபம் எடுத்துக்கொள்கிறாள் அப்படிங்கிறது தான் நம்ம வேதாந்த சாஸ்திரங்கள்லாமும் சொல்லக்கூடியது. அந்த ரீதியில் சிருஷ்டியில் இதே பராபீஜமானது தேவதாம்சமாக இருந்து இது எல்லா காலங்களிலும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லா ரூபங்கள்லையும் இதே சக்தியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுக்கு பராசக்தி அப்படின்னு பெயர் கொடுக்குறா. இது சிருஷ்டியும் போது பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு சொல்கிறதுனால இதுவே பரதேவதையே பஞ்சபூதாத்மகமாகவும் அவைகளெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மாத்ரா ரூபங்களாகவும் மாறுறதுனால அதிலேருந்து இந்த பஞ்சபூதாத்மங்கள் உண்டாகி அதுக்கும் மேலே இதில் பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்களாகவும் உருவாகி இதே பராங்கிற பீஜமே தான் அந்த மாதிரி வடிவங்களில் மாறி இதே பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச ரூபமாகவும் தானே விமர்சித்து ஞாத்திருஞான ஞேயஸ்வரூபமாகவும் வாக்கிய வச்சன வக்திரு வடிவமாகவும் வியாவகாரகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக ஷரீரமாக விளங்கி இருப்பவள் பராபீஜம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சித்தாந்தமாக எடுத்து ஸ்லோகத்தினுடைய அன்வயத்தை பார்க்கணும்னா, ஹே சிவே மங்களகரமாக இருக்கக்கூடிய ஹே சிவே சர்க்கசமயே சர்வம் சர்வதः இந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய காலத்தில் எல்லாமாகவும் அனைத்தையும் எல்லாமாகவும் சவ்யஸ்ருவானாக சிருஷ்டித்து எல்லாமாகவும் தானே ஆகி பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு தாமே எல்லா ரூபங்களாகவும் வடிவம் எடுத்துண்டு இடையில கர்மேந்திரியங்களையும் வாக்பாணி பாதபாயு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரிய வடிவங்களாகவும் ஞானேந்திரிய ஸ்வரூபங்களாகவும் தொக்தச்சு ஸ்ரோத்திர ஜிக்வாக்ரானம்னு சொல்லக்கூடியவைகளையும் வச்சுண்டு
இந்த கர்மேந்திரியங்களினுடைய காரணமாக எப்படியாக அது வருதுனாக்க வச்சனா தான கமன விசர்க ஆனந்த அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களையும் செஞ்சு இப்படியாக சிருஷ்டி பண்ணக்கூடிய காலங்களில் இந்த ரூபங்கள் எல்லாத்தையும் தரித்து மேலே இந்த ஸ்திதி இந்த பிரபஞ்ச ரூபமாகவே வியாவகாரிகமாக இந்த பிரபஞ்ச ரூபமாகவே வடிவு எடுத்துண்டு இந்த உலகமானது ரூப பராசக்தியாக எல்லாமாகவும் தானே வியாபிச்சு அதுதான் தத் திவ்ய ஹிருஷீக அப்படிங்கிற பதத்தினால சொல்றார். கர்மபிகி இயம் ஜகத்து ரூபாணி பராசக்தி, பராசக்தி ஸ்வரூபமாக இருந்துண்டு இந்த பராபீஜஸ்வரூபமாக இருந்துண்டு எல்லாமாகவும் அந்த இயம் ஜெகத் ரூபமாகவே இந்த ஜெகத் ரூபமாகவே இருந்து கொண்டு சர்வ பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருந்துண்டு அதையே சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய லய காரியத்தை பண்ணும் பொழுது அந்த பீஜாத்மகமாகவே ஒடுங்கி போய் சர்வத்தையும் அதுக்குள்ளேயே அடக்கிண்டு இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பராபீஜமானது இருக்கோ எத்து பீஜாத்மகம் கதா தம் தவ தத்து தவ பரம் பீஜம் நௌமி, அப்படிப்பட்ட இந்த பராபீஜத்துக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல பராபீஜத்தையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய 3 காரியங்களிலுமே இதே பராஸ்வரூபமானது தான் வெவ்வேறு நாமாக்களாக காமகலையாகவும் பிரபஞ்சமாகவும் பராஸ்வரூபமாகவும் இருந்துட்டு வியாபகாரங்களை செய்கிறது அப்படின்னு அப்படிப்பட்ட அதே ஸ்வரூபம் ஒரே பரமாத்ம ஸ்வரூபமே 3 ரூபங்களாக இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சித்தாந்தமாக சொல்றார். மேலே சௌபாகிய ஹிருதயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய காமகலா பீஜத்தை பற்றி சொல்லும் பொழுது காமகலா தியானத்தில் கூட இந்த சௌபாகிய ஹிருதயங்கிற சௌஹு அப்படிங்கிற சக்தி பீஜத்தை பற்றி ஸ்ரீ தேவியாக ஹிருதயத்வேன பாவையேத்து சௌபாகிய ஹிருதயத்தை சொல்லும்போது சௌஹு இது சக்தி பீஜம் ஸ்ரீ தேவியா ஹிருதயத்வேன பாவையேத்து அப்படின்னு தேவி வடிவமாகவே தேவியினுடைய ஹிருதயமாகவே இருக்கிறதாக பாவியுங்கோ அப்படிங்கிறார். அதில் சகாரக விசர்க ஔகாரக சமுதாய சௌஹு அப்படின்னு சகாரமாகவும் விசர்க ரூபமாகவும் ஔஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபங்களாகவும் சேர்ந்து சௌஹு அப்படிங்கிற பீஜாட்சரமானது ஏற்படுறது. சகாரக தச்சப்த பர்யாய பிரம்மம் விசர்கேன ஹகாரோ லட்சித அகம் சச்ச அகம் சப்த பர்யாய அப்படின்னு 4 ஆத்மவஸ்துத்தான் இந்த சௌகுன்ற பராபீஜமானது அப்படிங்கிறத அகாரத்தினாலையும் ஹகாரத்தினாலையும் சொல்லப்பட்டு இந்த இடத்துல அகங்கிற பதத்தினால நம்ம காமகலையாக தியானிக்கணும் அப்படிங்கிறத சித்தாந்தமாக இந்த இடத்துல சௌபாகிய ஹிருதயத்தில் சொல்லியிருக்கிறதையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்கணும். இப்படியாக பிரம்மைவாகம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சித்தாந்தமாக எந்த ஒரு பராசக்தியானது பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கும் பொழுது அது காமகலையாகவும் பிரபஞ்ச ரூபமாகவே ஸ்திதி ரூபத்தில் இருந்துட்டு கடைசியில் லய காலத்தில் இதுக்கு பராபீஜம் பராஸ்வரூபமாக இருந்துருக்கு அப்படிங்கிறத தியானிக்கிறதே சௌபாகிய ஹிருதயம். இது அகம்ன்ற சப்தத்தினுடைய பரியாயம் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்கார். அதனால் இந்த சௌகுங்கிற பராபீஜமானது ரொம்ப உத்கிருஷ்டமானது. காமகலையாகவும் தியானிக்கலாம், இதையே பராஸ்வரூபமாகவும் தியானிக்கலாம், இதையே பிரபஞ்சமாகவும் பார்க்கலாம். 4 ஆத்மவஸ்துவனுடைய சாட்சா்காரம் இதுதான், இந்த சௌகுன்ற பராபீஜம் தான் அப்படிங்கிறது சித்தாந்தமாக சொல்கிறார். இன்னும் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பராபீஜத்தினுடைய மகிமையை இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति.